ஒரு அழகான மாலை நேரத்துல கங்கை நதிக்கரையில சுவாமி விவேகானந்தர் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்துல அவருடைய சீடர் ஒருத்தர் மிகுந்த மனக்குழப்பத்துடனும் சோர்வுடனும் அவரை பார்க்க வந்தார். விவேகானந்தரும் என்ன ஆயிற்று மகனே அப்படின்னு கேட்டதுக்கு, சுவாமிஜி, நீங்கள் காட்டிய வழியில் என் லட்சியத்திற்காக நான் மிகவும் கடுமையாக உழைக்கிறேன், என் முழு சக்தியும் பயன்படுத்துகிறேன். ஆனாலும் என்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வளரவே முடியலையே. நான் ஒரே இடத்துல தேங்கி நிற்பதை போல நான் உணர்றேன். ஒருவேளை என்னோட சக்தி இவ்வளவுதானா என்று தன் மனவேதனையை கொட்டினான் அந்த சீடன். சுவாமிஜியும் கொஞ்சம் லைட்டா சிரிச்சுட்டு, மகனே, உனக்கு ஒரு செடியோட கதை சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னார். ஒரு சிறிய செடி ஒரு அழகிய ஆனால் மிகவும் குறுகிய தொட்டியில் வளர்க்கப்பட்டது. அது தினமும் சூரியனை பார்த்தது, காற்றை சுவாசித்தது, வளர வேண்டும் என்று மிகவும் முயற்சித்தது. ஆனால் அந்த தொட்டின் கடினமான சுவர்கள் அதன் வேர்களை தடுத்து நிறுத்தின. ஒருவேளை இதுதான் என் விதி போல, என் வளர்ச்சி இவ்வளவுதான் என்று அந்த செடி தன்னைத்தானே சுருக்கி கொண்டது. ஆனால் ஒரு நாள் தோட்டக்காரர் ஒருவர் அந்த செடியின் நிலைமை புரிந்து கொண்டார். அவர் மெல்லமாக அந்த செடியை சிறிய தொட்டிலிருந்து வெளியெடுத்தார். எடுத்து பறந்து விரிந்த வளமான நிலத்தில் நட்டார். இப்போது அந்த செடிக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதன் வேர்கள் பூமிக்குள் மிக ஆழமாக செல்ல தொடங்கின. அதன் கிளைகள் வானத்தை நோக்கி விருந்தன. சில காலத்திலேயே அந்த தொட்டிக்குள் முடங்கி கிடந்த அந்த சிறிய செடி பல 100 பேருக்கு நிழல் தரும் பெரிய மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நின்றது. கதையை முடிச்ச உடனே சுவாமிஜி தன்னோட சீடனோட கண்ணை நேரா பார்த்து ஒரு விஷயத்த சொன்னாரு. மகனே, பல சமயங்களில் குறை நம்மிடம் இருப்பதில்லை, நம்மை சுற்றி கொண்டிருக்கும் அந்த தொட்டி தான் மிகவும் சிறியதாக இருக்கிறது. நீ உன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த சில சமயங்களில் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை தான் மாற்ற வேண்டியிருக்கிறது. எப்போதும் நினைவில் கொள், நிலம் திறந்ததாக இருந்தால்தான் வேர்கள் ஆழமாக செல்லும். உன் சக்தி எல்லையற்றது. அந்த சிறிய தொட்டிக்குள் உன்னை அடைத்துக் கொள்ளாதே, வெளியே வா அப்படின்னு சொன்னார்.